ஹாய் மம்மி, இனி பபி கிச்சனில் என்ன சமையல்? ஹாய் வாட்ச் சொல்கிறேன். இது ஒரு சூப்பரான வெனஸ்டே தான். நேற்று வந்து வெறும் ரசமும் துவையலும் தான், அதனால நான் எடுக்கலை வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து வெனஸ்டே கொஞ்சம் நல்லா சாப்பாடு தான். வாங்க என்னன்னு காட்டுறேன். ஆஸ் யூஷுவல் சுட சுட சோறு, அதுக்கப்புறம் நல்லா சூப்பரான சிக்கன் கிரேவி. தெரியுதா? வகையாக வருதா? லெக் பீஸ் இருக்குது. அதுக்கப்புறமாக நல்லா கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும், வேறு ஒரு காயும் இல்லை ஆக்சுவலாக. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு நல்ல சாம்பார். நல்ல சோறு நிறையா இருக்குது, சாம்பார் நிறையா இருக்குது, சிக்கன் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு குறை இன்னைக்கு என்னது சொல்லி வச்சுட்டோம். எங்கள் டேடி வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தவர் வரவே இல்லை. ஆக்சுவலாக 3 மணிக்கு வர வேண்டியது, மத்தியானம் சாப்பாடு. அங்கே திடீர்னு வேறு சவுதி பிரான்ச்லேருந்து மேனேஜரு சிஇஓலாம் வந்திருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு எல்லோரும் வெளியில் போய் சாப்பிட போகிறேன், நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோன்னு இப்போ அங்கேருந்தே கிளம்பியாச்சு. இன்னும் வரலை வீட்டுக்கு. நாங்கள் தான் இன்றைக்கி தனியாக சாப்பிடணும். வீடே அப்படி அமைதியாக இருக்குண்ணே, அல்லது நொனன்று எப்பா இருக்கும். ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் டேடியை. நாங்கள் தான் இன்றைக்கி தனியாக சாப்பிடணும். இவங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன். ஆனால் நான் சாப்பிட்றது அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் சாப்பிட்டாங்களா, ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டோம், 5 o'clock வருவாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி பபி கிச்சனில் ரொம்ப சூப்பரான சாப்பாடு. இது எங்கள் புது ஃப்ரிட்ஜு, இதையும் காட்டிடுங்க முடிய இல்லை. இது எங்கள் புது ஃப்ரிட்ஜு, இதான் உள்ளே வச்சுருக்கேன், காட்டணும். நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறை, பழைய ஃப்ரிட்ஜில் இதில் லைட் இருக்கும். புதுசு இப்போ கண்டுபிடிக்கிறதுல லைட் வச்சுருப்போன்னு என்னவோ தெரியல. ஏன்னா இருந்தால் உள்ளேயும் காட்டிடு, உள்ளேயும் இந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் காட்டிடு. பார்பிகான் இருக்குது, எல்லாம் இருக்குது. நல்லா நீட்டாக வச்சாச்சு. அதனால் நல்லா கூடி நிற்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி பபி கிச்சனில் ஸ்பெஷல். சாப்பிட்லாமா?